நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வீடு கட்டுவோம். இல்லை நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கும், அதில் வீடு கட்டியிருப்பீங்க. அந்த வீடு கட்டினதுக்கு வரி போடுவாங்க பஞ்சாயத்தில். இப்போ என்ன ஆச்சு, ஒரு வாரத்துக்கு முன்பு ஜூலை 16ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. நீங்கள் ஏதாவது அனுமதி கிராமத்தில் உங்கள் தோட்டத்தில் வீடு கட்டியிருந்தா, அனுமதி இல்லாத வீடு கட்டியிருந்தா சீல் வைக்கலான்ட்டு. என்ன நீங்கள் வந்து அனுமதி வாங்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும். இனிமேல் புதிதாக வீடு கட்டுருவீங்க, அனுமதி வாங்கிட்டு கட்டுனா பரவாயில்லன்னு சொன்னால் பரவாயில்ல. ஏற்கனவே வீடு கட்டி குடியிருக்கிறவங்க எப்படி போய் அனுமதி வாங்க முடியும்? சீல் வச்சுட்டு அவங்க எங்கே போவாங்க? எவ்வளோ மோசம் பாருங்க. இன்னொன்று, இன்னைக்கு தந்தி பேப்பரில் வந்துருக்குது பாருங்க. தான் தந்தி பக்கம் பக்கத்திலேயே டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும்? எத்தனை பேர்த்து போய் பார்க்கறது? பத்திரிகையில் வந்துருக்கு பாருங்க. நாங்கள் சொன்னால் பொய்யும்பாங்க. வேண்டுமெனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுகிறாருப்பாங்க. அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை இந்த செலவு பட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி கீசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா? நான் வர்ற வழியில் 2 நாளைக்கு முந்தி அங்கே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ட் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு. டீ கடை, தையல் கடை இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய சகோதரியே நம்ம தையல் கடை வச்சுருப்பாங்க, தையல் மிஷினு. அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். சலவை கடை, பெட்டி கடை, சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்தில் ரோட்டோரம் வச்சுருப்பாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கும் லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் போரும் ஜாமானம். அதுக்கு 250லேருந்து 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும்? இது யார் தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்றுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? ஒன்றும் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கிட்ட, கிராமத்தில் இருக்கின்ற முதலமைச்சரானா கூட இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க. அதோட மோசமான முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். கிராமப்புற மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? நாமெல்லாம் கிராமத்திலேருந்து வந்தாங்க. ஏன்னா அப்படி கிராமத்தில் இருக்கிற எல்லா கடைக்கும் அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்துமா. அந்த கேமரா எவ்வளோ விலை இருக்குதோ அதுதான் கடையினுடைய முதலீடே இருக்கும். எங்கே போய் சிசிடிவி கேமரா பொறுத்துறது? அதில் என்ன ஊழல் நடக்க போகுது? அங்கே என்ன ஒரு மிட்டாய் கடை வச்சு மிட்டாய் கிட்டாய் அது மாதிரி கொடுப்பாங்க, வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற கிராம மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம்